ஹரே கிருஷ்ணா. நம்ம பகவத்கீதை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 ஸ்லோகம் 12 காண இருக்கிறோம். ந இத்வே வாகம் ஜாது நாசம் ந இத்வம் நேமே ஜனாதிபக ந சைவ ந பவிஷ்யாமக சர்வே வயம் அதக பரம். மொழிபெயர்ப்பு: நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமலிருந்த காலம் எதுவும் இல்லை, எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்கப் போவதில்லை என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்லோகத்தில் அர்ஜுனன் பகவானுக்கு சரணடைந்த சீடனாக இருக்கிறேன், எனக்கு சரியான வழிகாட்டுங்க அப்படின்னு பகவான்கிட்ட தயவு கூர்ந்து எனக்கு எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியல அப்படின்பார். பகவான் தான் குருங்க ஒரு ஸ்தானத்தை ஏற்றப்பறம் அவர் கண்டிக்கிறார். அர்ஜுனா, இந்த உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழிவில்லாதது, நீ இதுக்கு வேண்டி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா பகவான், அர்ஜுனா, நானோ நீயோ இங்கே இருக்கக்கூடிய மன்னர்களோ யாராக இருந்தாலுமே அவங்க முன்னாடி இருந்தாங்க, இப்பவும் இருக்காங்க, அடுத்து அவங்க இருக்க தான் போகிறோம். நம்ம எல்லாருமே யாருக்குமே அழிவு கிடையாது அப்படின்னு பகவானுக்கு தெளிவாக கூறுகிறார். கடவுளுக்கு பார்த்தீங்கன்னா பகவான் எப்போதுமே இருக்கிறார், அவருக்கு எப்போதுமே நிரந்தரமானவர், அவருக்கு அழிவு கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அர்ஜுனன் எப்படி எல்லா காலத்திலும் நம்ம எல்லோருமே எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத பல உபநிஷத்துக்களை, ஸ்வேதா உபநிஷ், கட உபநிஷத்தில் இங்கே தேவி திரு ஆசா பக்திவேந்த சுவாமி பிரபுபாத அவர்கள் கோட் பண்ணி சொல்லியிருக்கிறார் பொருளுரையில். பகவான் நம்ம செய்யக்கூடிய செயலை பொறுத்தும் நம்ம விளைவுகளை பொறுத்தும் நம்மளை பராமரித்து மெயின்டைன் பண்ணிட்டு வர்றார். அது எப்படின்னா, ஒருத்தவங்க பாவகாரியம் செய்தான்னு வச்சுக்கோங்க, அவங்க தாழ்வான லோகத்துக்கு, நரகலோகத்துக்கு அவங்க துன்பங்களை அனுப்பிக்கிறாங்க. ஒருத்தர் நல்ல செய்தார், புண்ணியம் செய்தார்னா மேலோகங்களுக்கு செல்கிறார், சொர்க்கம், தபலோகம், இந்த மாதிரி மேல் நோக்கி அவர் செல்கிறார். அங்கே அவருக்கு அதிகமான இன்பத்தை அனுபவிக்கலாம், சௌரியங்கள் எல்லாம் அங்கே ரொம்ப உயர்ந்த தரத்தில் இருக்குது. அதே மத்திய லோகம், நம்ம வாழக்கூடிய லோகம் இந்த மத்திய லோகம் பார்த்திங்கன்னா நம்ம நல்லது செய்தால் கீழ் நோக்கி போவோம், கெட்ட செய்தால் மேல் நோக்கி போவோம். இந்த நல்லது கெட்டதை விட்டுட்டு பகவான்கிட்ட சரணடைஞ்சு பக்தி செய்தால் நம்ம ஆன்மீக லோகத்துக்கு செய்யலாம். இப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம எல்லோருமே இருந்துட்டு தான் இருக்கோம். அந்த ஆத்மா இந்த ரூபம் தான் மாறுது, இந்த உருவங்கள் தான் மாறுது. அதான் கிருஷ்ணா அங்கே சொல்கிறார். அதனால் இந்த உடலை பற்றி நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லா உயிர்வாளிகளும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கோம். அது நம்மளோட கர்மவினை பொறுத்து, நம்ம எந்த மாதிரி பாவ புண்ணியம் செய்கிறோமோ அதை பொறுத்து இப்போ நம்ம உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடலில் போன ஜென்ம இந்த பாவ புண்ணியத்தை பொறுத்து இன்பத்தையோ துன்பத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ அடுத்த ஜென்மத்தில் நம்ம இங்கே என்ன செயல் செய்கிறோமோ அதை பொறுத்து வேறு உடல் கிடைக்குது. அது நம்ம நல்ல விதமாக செய்யும்போது புண்ணியகாரியம் செய்தால் மேலோகு போகிறோம், பாவகாரியம் செய்கிறவங்க கீழோத்து போகிறாங்க. ஆனால் அந்த பிறப்பிறப்பில் மீண்டும் மீண்டும் விடுபடணும்னு நினைக்கிறவங்க பகவான் லோகத்துக்கு அடையலாம். அங்கே போனவங்க திரும்பி இங்கே வரமாட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு இடத்துல அந்த ஆத்மாக்கள், நம்ம உயிர்வாளிகள் எல்லோருமே இருந்துகிட்டு தான் இருக்கும். இதுதான் கிருஷ்ணா சொல்கிறார். அதனால் இங்கே போர் புரியுதுனால யாரும் அழிய போகிறதில்ல, அவங்க உடல் தான் அழிக்கப்படுது, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அதனால் உன்னோட கடமையை செய்யறதுக்கு நீ தயங்காத அர்ஜுனா அப்படின்னு பகவான் இங்கே நம்ம எல்லோருக்கும் அர்ஜுன் மூலமாக கூறுகிறார். இந்த ஸ்லோகத்தில் அந்த மாதிரி அமைந்துள்ளது. நம்ம யாருக்குமே எக்காலத்திலும் நம்ம இல்லாமல் இருக்க போகிறதில்ல. இப்போ நம்ம கூட நிறைய பேர் நினைப்பாங்க, இறந்து போனால் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்ட்டு. இப்போ இறந்து போனால் எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இறந்த பிறகு கூட நிறைய சடங்குகள் செய்கிறாங்க. அந்த சடங்குப்படி அவங்கவுங்க முறைப்படி வழக்கப்படி எரிக்கிறதோ புதைக்கிறதோ பல சடங்குகள் செய்கிறோம். எல்லாமே முடிஞ்சு போனால் சடங்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த ஆத்மா சாந்தி அடையதுக்கு எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ அவர் இறந்து போகிறோம்னா இல்லாதவருக்கு நம்ம ஏன் பிரார்த்தனை பண்ணணும்? அதான் நான் உடல் இங்கே இருக்க எரிச்சிட்டோம், இல்லாமல் போயிட்டேன்னு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இறந்தால் கூட இந்த உடல் அழிக்கப்பட்ட விட ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அதனால தான் அந்த ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும், நல்லபடியாக போய் சேரட்டும் அப்படின்னு இந்த இறுதி சடங்கு செய்கிறோம். மேலும் வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிண்டதானம் செய்கிறாங்க அவங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, அந்த உயிர் எப்போதுமே இருக்குது. இங்கே செய்யக்கூடிய செயலை பொறுத்து இன்பத்தையோ துன்பத்தையோ ஏதோ ஒரு ரூபத்தில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பகவான் இந்த ஸ்லோகத்து மூலமாக நம்மளுக்கு தெரிவிக்கிறார். அதனால்
அவங்கவுங்க கர்ம விளைவுப்படி பகவான் அவரை வந்து அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அவங்கள பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அவங்களுக்காக நம்ம வருத்த வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய கடமையை நீ செய் அர்ஜுனா. நீங்கள் மன்னராக இருக்கிறதுனா, ராஜாவாக இருக்கிறனா, உன்னோட நாட்டை காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை அப்படின்னு பகவான் அவருக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறார். மேலும் அநீதிக்கு எதிராக அவங்க வந்து துரியோதனன் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக நீ போரிட்டு தீரணும்னு பகவான் ஆத்ம தத்துவத்தை அவருக்கு உபதேசித்து அவருக்கு வந்து வழிகாட்டுகிறார். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பகவத்கீதையை வந்து பகவானை சாதாரண ஆளாக நினைக்கிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி பகவான் சொன்ன விளக்கம் வந்து அவங்களுக்கு புரியாமல் போகலாம். மேலும் வந்து கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதை வந்து ஏற்றுக்குவாங்க, ஆனால் கிருஷ்ணரை வந்து கடவுளாக ஏற்றுக்கிறதாங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து பிரபுபாத் அவர்கள் பொருளுரை சொல்கிறார். பகவானை கடவுளாகும், பகவான் தான் இங்கே எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறார், அனுபவிக்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் நடத்துகிறார், அவருக்கு கீழே நம்ம எல்லோருமே இருக்கோம் இந்த ஆத்மாக்கள்லாம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாதவங்க பகவத்கீதை படிக்கும்போது அவங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் யார் முதல் கடவுளாகும், அவரே எல்லாத்தையும் வழி நடத்துகிறான்னு யார் ஏற்றுக்கிட்டு அந்த ஒரு மனநிலையில் படிக்கும்போது வந்து அவங்களுக்கு பகவான் என்ன சொல்கிறார் உண்மையிலே அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு புரியும் அப்படின்னு வந்து சுவாமி பிரபுபாத் அவர்கள் இந்த உண்மையை வந்து நம்மளுக்கு எடுத்து உரைகிறார். அதனால் நம்ம படிக்கக்கூடிய பகவத்கீதையாக இருக்கட்டும், நம்ம கேட்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், நம்ம எந்த மாதிரி மனநிலையில் படிக்கணும் அப்படிங்கிறது இது மூலமாக தெரியுது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் சொன்ன விஷயம் நம்ம எல்லா ஆத்மக்கழகம் அவர்கிட்ட நம்ம திரும்பி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய பேர் தவறான வழக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா, பகவத்கீதையில் பகவான் சொல்லியிருக்கிறார், ஆனால் அவர் வந்து ஒரு சிறந்த அரசர், இல்லைனா வந்து அவர் ஒரு திறமையான மனிதர், இந்த மாதிரி தவறாக வந்து வழிகாட்டி நிறைய பேர் எழுதுகிறாங்க. இல்லைனா அவர் உடல் வந்து பௌதிகமானது, அவர் உள்ளே இருக்க உயிரை நம்ம தெரிஞ்சுக்கிறணும், அவர்கிட்ட தான் சரணடையணும், தவறாக வந்து நிறைய பேர் வழிகாட்டுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஆன்மீகமானது பகவானோட உடல் பார்த்திங்கன்னா அவருக்கும் அவரோட உள்ளே இருக்க அந்த உயிருக்கும் வித்தியாசம் கிடையாது. அவர் முழுக்க ஆன்மீகமானவர் பகவான். அதனால தான் பகவத்கீதை வந்து அவருக்கு அறியாமைக்கு அப்பாற்பட்டவர் பகவான். அவருக்கு எந்த விதமான குழப்பமோ எந்த விதமான சஞ்சலமோ மாயைக்கு உட்பட்டவர் அல்ல. நம்ம எல்லோருமே மாயைக்கு உட்பட்டவங்க. நம்மளுக்கு ஒரு குழப்பம் வருது, கவலை வருது, துன்பம் நமக்கு மாற்றி வருதுன்னா நம்ம எல்லோருமே மாயைக்கே இருக்கிறதுனால அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் பகவான் பார்த்திங்கன்னா மாயைக்கு எஜமானவர். அந்த மாயை உருவாக்குனதே பகவான் தான். நம்ம எல்லோரும் வந்து இங்கே ஒரு சில கஷ்டங்களை அனுபவித்து திரும்ப அவர்கிட்ட போகணும் அப்படிங்கிறதாண்டி. அதனால் பகவத்கீதை படிக்கும்போது நம்ம கிருஷ்ணர் வந்து பகவானாக ஏற்றுட்டு படிக்கும்போது தான் அதில் உள்ள விஷயம் வந்து நம்மளுக்கு உள்ளபடி தெளிவாக தெரியும் அப்படின்னு இங்கே தேவஜி ராசா பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத் அவர்கள் பொருளில் தெளிவாக கூறுகிறார். இது எப்படின்னா, தேன் பாட்டில் வந்து நம்ம உள்ள தேனை வந்து சுவைக்காமல் வெறும் பாட்டில் மட்டும் நக்கிக்கிட்டு இருந்தோம்னா அதோட சுவைக்க முடியாது. அதே மாதிரி உண்மையிலே பகவானை ஸ்ரீ கிருஷ்ணர் கடவுளாக ஏற்றுக்கிட்டு நம்ம படிக்கும்போது தான் அது பகவத்கீதையில் உண்மையான என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது புரியுது. இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து தனிப்பட்ட நபர், பகவானும் ஒரு நபர், நம்ம எல்லாத்தையும் ஆளக்கூடியவர், நம்மளும் ஒரு தனிப்பட்ட நபருங்கிறது இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணா நீயோ நானோ என்று பகவான் சொல்கிறார். நம்ம யாருமே இல்லாத காலம் இல்லை. அதனால் நம்ம முக்திக்கு அப்புறம் வந்து பகவானோட ஒன்றா ஆயிடலாம், அவரோட போய் கலந்துடலாம் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்துன்னு வந்து இது மூலமாக பகவான் சொல்கிறார். முக்திக்கு அப்புறமும் வந்து நம்ம வாழ்க்கை தொடருது. நம்ம எல்லாருமே தனித்தனி ஆத்மா. நம்ம எந்த மாதிரி மனநிலையில் பகவான் பக்தி செலுத்துகிறோமோ அந்த மாதிரி பகவான்கிட்ட போய் சேவை செய்வாங்க. இங்கே எப்படி நம்ம இருக்கோமோ தனித்தனியாக, அதே மாதிரி நம்மளும் அங்கே ஆன்மீக லோகத்துலேயும் தனித்தனியாக இருந்து அவருக்கு விரும்பியபடி நம்ம அவருக்கு சேவகனாக இருந்து சேவை செய்யலாம். முக்திக்கு அப்புறமும் நம்ம வந்து அவரோட கலந்து விடுவதில்லை. அது வந்து ஒரு தவறான கருத்துன்னு வந்து பகவான் இங்கே சொல்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம தவறான கருத்து, இந்த மாதிரி தவறான விளக்கத்திலிருந்து விடுபட்டு பகவான் உண்மையை என்ன சொல்ல வராருன்னா, நம்ம எல்லோருமே நித்தியமாக இருக்கும், எல்லாருமே தனித்தனி நபர்கள், பகவானும் ஒரு தனி நபர், அவர் வந்து எல்லா உயிர்வாழையும் உணரக்கூடியவராக இருக்கிறார். நம்ம எல்லோருமே உணர்வுடையவர்கள், நம்ம எல்லாருமே அதில் இருக்கிறதுலே உயர்ந்த உணர்வுடையவர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். எல்லாரோட உணர்வையும் அவர் உணர்ந்து நம்மளுக்கு தேவையானதை அவர் கொடுத்து நம்மளை பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறார். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பிட்ட நம்ம உடலை நடக்க தான் தெரிஞ்சுக்கணும். பகவான் எல்லார் இதயத்திலே இருந்து எல்லாத்தையும் பராமரிக்கிறார். உள்ளேயும் வெளியே இருந்து எல்லா கர்ம வினைப்படி அவங்களுக்கு செய்து கொடுக்குறார். உள்ள பரமாத்மா இருந்து நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு சாட்சியாக இருந்து நம்மளை வழி நடத்திக்கிறார். இந்த மாதிரி நம்ம பகவான் நம்ம தனிப்பட்ட நபர், நம்ம ஒரு சேவகனாக இருந்து சேவை செய்த மறந்ததுனால இங்கே மாயைக்கு உட்பட்டு நம்ம இந்த உடலுங்கிறதுல வந்து வருந்திக்கிட்டு இருக்கணும். அர்ஜுன மூலமாக கிருஷ்ணா வந்து சொல்கிறார். ஆனால் அர்ஜுனா, நம்ம எப்போதுமே அழிவு கிடையாது, அந்த ஆத்மாவுக்கு இப்போதும் நிரந்தரமானது அப்படிங்கிறது இந்த சுலோகம் மூலம் பகவான் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நாளைக்கு வந்து அடுத்த சுலோகத்தை நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.